Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் Satti, which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான எக் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த எக் ரெசிபி வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ், தோசா எது கூட சாப்பிட்டீங்கனாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த எக் மசாலா செய்கிறது க்காக 5 முட்டை எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நான் நல்லா பாயில் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஷெல்லெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வேக வச்ச முட்டை தான் இந்த மசாலாக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த முட்டை வந்துட்டு பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த முட்டை மசாலா ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லா முட்டையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு குட்டியான பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் குட்டி குட்டியாக கட் பண்ண கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக் மசாலாவுக்கு நீங்கள் கறி லீவ்ஸ் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். அதே டைமில் கறி லீவ்ஸ் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கருவேப்பிலை ஆன அளவுக்கு இந்த மாதிரி நம்ம ரெசிபீஸில் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, நம்ம இதுக்கு ஆயில் தான் சேர்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இது வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. ஸோ நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நான் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மசாலா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, பாதி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, அந்த முட்டை மேலே நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வேக வச்ச முட்டை, ஸோ அது மேலே நம்ம ரெடி பண்ண மசாலாவை ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் போட்டிருக்கிறதால அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஈவனாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா முட்டைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்துட்டு கட் பண்ணி வச்ச எல்லா முட்டைக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண மசாலாவை ஈவனாக அப்ளை பண்ணியிருக்கேன். இதை இப்போ நம்ம இப்படியே சைடில் எடுத்து வச்சுட்டு இந்த எக் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த எக் மசாலாவுக்கு டொமேட்டோ வந்துட்டு அரைச்சிட்டு தான் சேர்க்க போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ஒரு 4 டொமேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி, இது ஒரு 2 இன்ச் பீஸ் அளவுக்கு இருக்கும், பெரிய சைஸ் இஞ்சி. அதை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 12 cloves ஆஃப் கார்லிக், 3 பச்சை மிளகா காரத்துக்காக. அண்ட் இது கூடவே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் புதினா எப்பயுமே 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, மண் இருக்கும் அதில். அண்ட் அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுவும் கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி டொமேட்டோ சேர்த்துருக்கிறதால இதுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இது அப்படியே அரைச்சாலே கரெக்டாக வரும். ஸோ ஆன அளவுக்கு இதை நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இதை வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நம்மளோட முட்டை கூட ரெடியாக இருக்குது. இது ரெண்டையும் வச்சு நம்ம டெலிஷியஸான முட்டை மசாலா இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நான் ஒரு பேன் வந்துட்டு ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். பேன் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட எண்ணெய் லைட்டாக காஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த முட்டை வந்துட்டு நம்ம இதில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மசாலா போட்டு முட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு அப் சைட் டவுன், ஸோ மசாலா போட்டிருக்கிற சைடு வந்துட்டு நம்ம கீழே வச்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக காஞ்ச உடனே வைக்க ஆரம்பிச்சிருங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா உங்களால் இந்த மாதிரி முட்டை வைக்க முடியாது.
பாருங்கள், நான் எல்லா முட்டையுமே வச்சுட்டேன். இது வந்துட்டு லோ ஹீட்டில் ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்துட்டு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு டீஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. முட்டை வந்துட்டு லோ ஹீட்டில் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த முட்டை மேலே மசாலா, அது வந்துட்டு இந்த மாதிரி ஆயிலில் கொஞ்சம் வேகணும். 2 மினிட்ஸ் லோ ஹீட்டில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலில். பாருங்கள், முட்டை வந்துட்டு சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் நான் மீடியம் ஹீட்டில். உங்களுக்கு அந்த கருவேப்பிலை வாசனை சூப்பராக வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த முட்டையை வந்துட்டு ஆயிலேருந்து எடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா முட்டையும் எடுத்துடலாம். எடுத்து சைடில் வச்சிடலாம். பாருங்கள், நான் எல்லா முட்டையும் இந்த ஆயிலேருந்து எடுத்துட்டேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் முட்டை வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா முட்டையும் எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ இதே ஆயிலில் நம்ம மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முட்டை ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே ஆயிலில் நம்ம இப்போது ஜீரா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. எக்ஸ்ட்ரா இதுக்கு எந்த ஆயிலுமே நீங்கள் சேர்க்காதீங்க, இருக்கிற ஆயில் மட்டுமே போதும். அதே ஆயிலில் நான் ஜீரா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் வந்துட்டு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆயிலில் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க. அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஐல் பி வெரி ஹாப்பி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம போட்ட ஆனியன் வந்துட்டு ஆயிலில் நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த டொமேட்டோ அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் ஸோ அந்த டொமேட்டோ அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. உங்கள் கிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் இதுக்கு கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்ல ஆயிலில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போட்டிருக்க அந்த சாம்பார் பொடி, சிக்கன் மசாலா எல்லாத்தோட அந்த பச்சை வாசனை போகணும். ஸோ லோ ஹீட்டில் இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. பாருங்கள், நம்ம போட்ட மசாலா எல்லாமே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸாக நான் மீடியம் ஹீட்டில் நல்லா குக் பண்ணி எடுத்துருக்கேன். கலர் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். இது வந்துட்டு நம்ம ஜாரில் அந்த டொமேட்டோ மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த ஜாரில் இருக்கிற மசாலா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சோப்பெல்லாம் போடலங்க, ஜஸ்ட் தண்ணி போட்டு வாஷ் பண்ணி இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி அப்புறமா சால்ட் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். மூடி போட்டதுக்கப்புறமா இது ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம நல்லா மீடியம் ஹீட்டில் இந்த மசாலாவை குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்பப்போ மூடி திறந்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா தீஞ்சிடும். மீடியம் ஹீட்டில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸாக நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மசாலா வந்துட்டு நல்லா குக் ஆகணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சைட்லலாம் எண்ணெய் விட்டு வந்திருக்கு. இப்போ இது ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த முட்டை வந்துட்டு இதில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்துட்டு நான் கொஞ்சம் திக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லா முட்டையும் இந்த மாதிரி நீட்டாக உள்ளே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். மறுபடியும் நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இது இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம லோ ஹீட்டில் ஒரு தடவை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணியிருக்கேன்னா லோ ஹீட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்மெல் சூப்பராக வருது. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் புதினா சேர்த்துக்கலாம் இது மேலே.
பாருங்கள் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே நீங்கள் சூடாக சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிரியாணி கூட சாப்பிட்டிங்கன்னா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான எக் மசாலா வீட்டில் ரெடி ஆகிடுச்சு, அதுவும் ஜஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ளே. ஸோ கண்டிப்பாக இந்த டேஸ்டியான ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதை நீங்கள் சுட சுட சப்பாத்தி கூட இல்லை பரோட்டா, ஒயிட் ரைஸ், பிரியாணி கூட எது கூட சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.